போகலாம். இந்த வேலையை வந்திருக்கோம். இந்த வேலையை முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே பாடாப்படுத்துகிறாங்க. ஆமாம், நம்ம எங்கே போகணும் ஃபஸ்ட்டு? ஐயோ டே பட்டிக்கிறோம் என்னடா போய் முடிச்சுட்டு போயிட்டுக்கிறோம். இருக்கிற தொல்லை தாங்க முடியலன்னு வேற வந்தா இவங்க ஒருத்தங்க நம்மளை கடுப்பே தெரிஞ்சுக்கணும் இவங்க போல. டே ஆடா பாவி, இப்படி பண்ணுங்க. பஸ் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் போய் ஆடா பாவி இடிச்சிட்டாடா. நம்மளை கடுப்பு வச்சுக்கிட்டே வருவாங்க. நம்ம உஷாராக இருந்துக்கோ. வந்துட்டாண்டா சொல்லி வாய மூடலடே. அட பாவிங்க, நான் நம்பி வந்ததுக்கு நான் படப்படப்படம். சரி ஏதோ போவோம். என்னதான்ன்றது, நம்ம பஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. போவோம். இன்றைக்கி வேறு ஐயாப்பா என்னை காப்பாற்றுப்பா. இன்றைக்கி பாம்பன் பூச்சி தான் போகமான்னு தெரியல. வேகமாக இருக்குது. கடவுளை நம்பி போவோம். ட்ரெயின்லேயே ட்ராக் வேறு அப்படி தான் போகுது. மக்கள் உண்மையாக பாம்பன் பூச்சிக்கு தான் போகாமல் வேறு எங்கேயா போகிற மாதிரி. என்ன பண்ணுறதோ. ஐயோ எந்த வழி வேறு மறந்தனே. இந்த வழியெல்லாம் இருக்கும். என்னடா வண்டி என்ன ரோடெல்லாம் இருக்குது. ஐயோ டே பஸ்ஸு டூர் பஸ்ஸுடா, இந்த நார்மல் பஸ் இல்லைடா. இதெல்லாம் நிறுத்துகிற வண்டியில் டூர் பஸ் வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். இவங்க ஒருத்தர் நம்மளை சும்மா வந்துட்டு இருக்கீங்க. என்ன இப்போது சும்மாலாம் நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருக்குதோ. சரி இப்போ நம்ம எப்படி போயிட்டு வரணும் தெரியும். எப்படா வண்டி போயிட்டே இருக்குது. டே வண்டி வேறு போட்டாடா. அப்போட ஜஸ்ட்டு நானே நிறுத்திட்டேன். அடப்பா இடிச்சுட்டு போகிறோம். போலீஸ் காவல்காரங்க கூப்பிட்டு வர வைக்கணும். இன்றைக்காச்சும் பாம்பன் பாலத்துக்கு போகலான்னு பார்த்தா இப்போ ஒருத்தனே என்னை விட மாட்டேங்குது போல. இன்றைக்காச்சும் போய் தொலைவோம். வண்டியை நவுத்திக்குடா. அண்ணன் வரேன்டா. வைக்கிற பாலம் வண்டி ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கோமே. நம்ம பாலம் இருக்குது ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுன்னா நம்ம போகிறதுக்கு. ஐயோ மேப்பை மறந்து வழியை கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோமா. தப்பான பாதை வந்துட்டோமான்னு இது வேறு தெரியல. ஒருமே புரியலடா. டே கொஞ்சமாச்சும் அறிவாங்கடா. அடே எங்கேயாச்சும் வண்டியை முட்டிட போகிறோம். வண்டி வேறு ட்ரெயின் வாட்டுக்கு இந்த ட்ராக்கில் தான் போயிட்டுருக்குது. எப்படா நான் மாறப்பேன். அப்புறம் இதோ தெரிஞ்சு வரும் மக்களே. இதான் பாம்பன் பாடத்துக்கு வந்தாச்சு. அப்பாடா இப்போ தானே நிம்மதியாக இருக்குது. இப்போயாச்சும் போக விட்டுருவீங்களே. அவ்வளோதான் மக்களே, பாம்பன் பாலம் வந்தாச்சு. புத்தாண்டா அவங்க அப்போ மிஷு கடவுள் காப்பாற்றிட்டாரு. பாருங்களே, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து போனோம் இடத்துக்கு. இங்கெல்லாம் நம்ம அந்த திறக்கிற இடத்துக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்களா. ஐயோ அம்மா வண்டியை போட்டாடா. வண்டியை போட்டு தொலைஞ்சிட்டுங்க. இப்போ தாடா வண்டியை எடுத்து வந்தேன். வண்டி இன்றைக்கி தான் இவன் வாருங்க கார வாரத்துக்கு. நானே பஸ் அடித்து கவலையில் போயிட்டுக்கிறேன். கவலையில் இந்த வேறு ஏண்டாது. இந்த மழை வேறு இன்றைக்கி தான் பேயுன்னு வச்சுட்டாங்க. இப்போ 80 மணி போகணும். டைம் இல்லை. நம்ம வேறு வண்டியை இடிச்சு ஆரம் அடிச்சுட்டு இருக்க காட்டுக்கிட்டியா. அடே இல்லைடா, அதே வண்டி வரதே இல்லையோ. வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல வண்டி வந்துன்னு தெரியல. எங்கடா டே அந்த திறக்கிற இடம் இங்கே. அதான்ப்பா இந்த போட்டெல்லாம் வரும்போது திறப்பாங்க. அந்த இடத்தையே காணும். அவன் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். இது ஓட்டத்துலேயே தெரியலையே. இல்லை அந்த இடமே வரல வந்துருச்சு. சொல்லி வாழ முடியல. ஏதோ வண்டி இடிக்கிற சவுண்டு கேட்குது.
தானே வண்டி எடுத்து வந்தேன். வண்டி தெரியுதோ இல்லையோ, அதான் அதுக்கு பாலம் தெரியுது. நீட்டாக போடுவோம். வண்டி எடுத்து தகர டப்பா மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்தாச்சு. இது வண்டி எழுதிட்டு இருக்குது. சரி போவோமே. என்னதான் ஆச்சு? டே பின்னாடி வா. இதனால இந்த இடத்துலயாச்சும் நிறுத்திட்டு போகலான்னு பார்த்தா இவன் ஒருத்தன். அவ்வளோதான் மக்களே, நிறுத்தியாச்சு. அடே பாவி பயலே, ஏழுண்ணா இறங்கிக்கிறேன். என்ன இப்போ சும்மாலாம் நோண்டிட்டு இருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல போட்டணும். என்ன வண்டி எப்படி என்னாச்சு என்ன பார்ப்போமே. என்னடா வண்டியை காரை எதோ இருக்கட்டும். அந்த இடமே பாருங்களே. இடமா இது பாலம் பிரச்சனையே காணுமே. கேமரா சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக இருக்கு. எடுக்க வேண்டியதான். ஒரு ஃபோட்டோவை போடு. இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் நிற்கிது மக்களே. கலருக்கு இது நல்லாவே இல்லை. ஐயா என்னடா அது? இப்போ கரெக்டாக இருக்கும். இடமே வாங்க அப்படி. இதாங்க கரெக்டாக இருக்கும். தெரியுது, ஏதோ ட்ரெயினுக்கு போகிற மாதிரி தெரியுது. ட்ரெயினுக்கு போகிற மாதிரி இல்லை, ட்ரெயினுக்கு தான் போகுது. இந்த நேரத்தில் ட்ரெயினை யாரெல்லாம் கொண்டு போய் அங்கே நடுவில் நிறுத்தி வச்சுருக்கோம். பாவீங்களா? என்னடா அதே வண்டியை இடிச்சுட்டான். ஓடி வந்துட்டுருக்குறேன். சரி போவோம். சரி மோடி தான் பார்க்கலையே. சரி மஸ்ட்டு திறக்கட்டுக்காக குறைங்க. ஜனம் திறக்கல. ஓகே இதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம பாம்பன் பிரச்சனை முடிச்சாச்சு. இது வேறு பாம்பன் பிரச்சனை சொல்கிறாங்களே. ஆனால் ராமேஸ்வரம் கோயில் வேறு போகணும். ஏதோ போகுது மக்களே. ட்ரெயின் போகுதா இல்லையான்னு எனக்கு அப்படியே ஏதோ தோணல. ட்ரெயின் போதா இல்லையா? ட்ரெயின் வருங்க மக்களே. இது வந்து இது சூப்பராக இருக்கும். இந்த நான் கேஜெஃப் வண்டியை வந்து உழைச்சி போட்டு காசை வாங்கியிருக்கேன். சொந்த காசில் வாங்கியிருக்கேன். எவனா வண்டி அடித்து சாவடிக்க போகிறான் போல தெரியல. எல்லாமே என்னடா இந்தோனேஷியா வண்டி ப்ரைவேட் பஸ்ஸாக போயிட்டுருக்குங்க. அதாவது டூர் பஸ் மாதிரி போயிட்டுருக்குங்களா? எதுவும் கிடையாதுங்க. இந்த வண்டியில் இப்போ டூர்காரங்க தான் ராமேஸ்வரத்துக்கு அதிகமாக வராங்க. அதனால தான் டூர் பஸ் அதிகமாக போகுது. லாரிக்காரனும் போகிறான், காற்று. ஐயோ போச்சுட்டா, அவ்வளோதான். அவ்வளோதான். ஐயோ வண்டி வேறு நொறுங்கிடுச்சு. வண்டி போய் சரி பண்ண வேண்டியிருக்கு. இங்கே போய் சரி பண்ணுறதுக்கு இன்னும் காசு வேணும். அதுன்னு தெரியல. வண்டி நல்லா இருந்துச்சு, நொறுகி போட்டாங்க. பாவம் இன்னும். ஐயோ பாவம். தனுஷ்கோடி வேறு போகணும்னு நினச்சோம். அதை இன்னொரு வீடியோவில் போடலாம்.
பாமன் பிரிட்ஜுக்கு வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு இடிச்சிருவான்ட்டு பயத்தில் இருந்தேன். இவன் ஒருத்தன் வண்டி குறுக்கால வரா. இவன் வந்து கொஞ்சம் முன்னாடி வேகமாக வச்சு போய் தொலைங்கடா. ஏன்டா என் வண்டி உசுரை வாங்கினீங்க. சரி ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்கள சேனல் போயிங்க. ஏன்னா அது ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன். பாமன் இது ஃபஸ்ட்டு வீடியோ இல்லைன்னா வந்து சேலம் டு மதுரை டு சேலம் போகிறோம் வீடியோ போட்டுட்டோம். நிறைய பேர் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த டிராஃபிக் தமிழ்நாடு பஸ்ஸு ஒன்றுமே காணும். போய் தொலைவோம். மக்களை ஒரு நிமிஷத்தில் பயன்படுத்திட்டான். எல்லாம் முன்னாடி போகிறாங்களே அப்படி எல்லாம் அதான் இருக்குது. சரி பார்ப்போமே. முன்னாடி மக்களே முன்னாடி ஒரு வழி இல்லை. ஆனால் எல்லாம் ரோடு போயிட்டுருக்காங்களே. வண்டி டே நம்ம வாட்டுக்கு வண்டி எடுத்துருப்போம். போச்சு டே வண்டி வந்து நான் கொண்டு போகிறேன். நிறுத்த விட மாட்டேங்கிறான். ஒன்று வண்டி இருந்துட்டு விடுங்கடா. போங்கடா. ஏன்னா அப்துல் கலாம் வேணாம் மக்களே. பொறுப்பு செக்கு ப்ரைவேட் பஸ்க்காக தான் நின்றுருக்காங்க. சரி அவ்வளோதான். இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். வீடியோ